ஹலோ, போட. இதே போல ஒரு கிராமத்துல படிப்பறிவு இல்லாத ஒரு அன்எஜுகேட்டட் லேடி எடுத்தாங்க. இதே ஒரு டெலிபோனா ஒரு பாட்டியமாக ரிசீவரே எடுக்க தெரியாது. ரிசீவரே எடுக்காம எப்படி பேசுவாங்க? எல்லாம் ஏதோ லீவனு பார்க்க போயிருங்க. தனி மிட்டு நான் எப்படி தானே சொல்லிக்கிறான். ஏன் சொன்னா கேட்க மாட்டேன்றா. இப்ப ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. அதுல ஒரு சில நடிகர்கள் போய் கேட்ச் விட்டுறாங்க. முதல்ல வெண்ணிராணி கொஞ்சம் கேட்ச் விட்டுறாரு. அவங்களை கூப்பிட்டு கேட்கறாங்க, நீங்க வந்து இந்த கேட்ச் வெட்டி விட்டு விட்டீங்கன்னா தம்பிங்களா ஸ்டேடியத்துல ரொம்ப நேரம் நின்ன எந்த மூதேவிய பந்தல எதெல்லாம் துப்பி அதிகம் பண்ணிட்டான் பள்ளிக்கூடா மூதேவி பாப்பா. இது கிரிக்கெட்ல பழைய நடிகர் PS வீரப்பா அவர்கள் கேட்ச் விட்டுறாரு. அவர்களை கூப்பிட்டு கேட்கறாங்க, நீங்க வந்து இந்த கேட்ச் வெட்டி விட்டீங்கன்னா சண்டாளர்கள், நயவஞ்சகர்கள், நாடோடிகள், நான் பந்தை பிடிப்பதற்காக ஓடினேன். எனக்கு முன்னதாக ஒருவன் நின்று கொண்டிருந்தான். அவன் பிடிப்பான் என்று விட்டேன். பிறகுதான் தெரிந்தது அவன் அம்பையர் என்று. இதே கிரிக்கெட்ல புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் கேட்ச் விட்டுறாரு. அவங்களை கூப்பிட்டு கேட்கறாங்க, நீங்க வந்து இந்த கேட்ச் எப்படி விட்டீங்கன்னு. ஏதா இந்திய கிரிக்கெட்ல 11 பேரு எவனுமே கேட்ச பிடிக்கல, நான் மட்டும் எதுக்குடா கேட்ச பிடிக்கணும், அதனாலதான் கேட்ச விட்டேன். எனக்கு கிரிக்கெட்ல பிடிக்காத வார்த்தை கேட்ச பிடிக்கிறதுடா, பிடிச்ச வார்த்தை கதாநாயகி பிடிக்கிறதுடா வர்ற. இதே கிரிக்கெட்ல பாலையா அவர்கள் கேட்ச் விட்டுறாரு. அவங்களுக்கு கூப்பிட்டு கேட்கறாங்க, நீங்க வந்து இந்த கேட்ச் எப்படி விட்டீங்கன்னு. அடச்சம்மா சொல்லக்கூடாதப்பா, கையெல்லாம் கிட்டக்கட்டா நடக்கதப்பா, கிட்டக்கட்டா நடக்கதப்பா, பந்து கொடுக்கலான்னு ஓனப்பா, ஆனா எங்க பந்து நம்ம மேல உந்துட்டு போதவனு கொடுக்கட்டான்னு போட்டுட்டேன்ப்பா. ரேடியோவில் நியூஸ் வாசித்த சரோஜி நாராயணசாமி ரொம்ப பிரபலமானவர். அவரை கூட்டு வந்து இங்க நியூஸ் வாசிக்க சொன்னா அப்படின்னா, வணக்கம், தலைப்பு செய்திகள் வாசிப்பது சரோஜி நாராயணசாமி. தண்ணீர் கட்டணம் அதிகமானால் நாங்கள் யாரும் குளிக்க மாட்டோம் என்று சோம்பேறிகள் சங்கம் அறிவித்துள்ளது. வீரப்பனை பிடிக்க சென்ற கேரள போலீசார் நேற்று ஒருவர் அடித்துக் கொண்டனர். இவர்களை வீரப்பன் கும்பல் சமாதானம் செய்து வீட்டுக்கு அனுப்பியது. முன்னாள் பிரதமர் திரு நரசிம்மராவ் அவர்கள் டெல்லியில் சிரித்ததாக ஆங்காங்கே தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று சங்கர்தயாள் சர்மா பாத்ரூமில் வழுக்கி விழுந்தார். இவர் வழுக்கி விழுவது இது 18வது முறையாகும். இவர் வழுக்கி விழுந்த பாத்ரூமை செல்வி ஜெயலலிதா நேரில் சென்று பார்வையிட்டார். நேற்று நடைபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காளைக்கு புண்ணாக்கு வைத்து அடக்கம் வருவதாக தமிழ்நாட்டை சேர்ந்த 16 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் ராமராஜனின் ரசிகர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய மலேசியா உறவை கட்டிக்காக்க புதிதாக சாம்பு கயிறு வாங்கப்படும் என்று அமைச்சர் நேற்று செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். நேற்று நடைபெற்ற ஓட்டப்பந்தயத்தில் ராமசாமி என்பவர் வீட்டிலிருந்து 10,000 ரூபாய் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார். இதனைத் தொடர்ந்து அவருடைய தம்பி முனுசாமி என்பவர் 25,000 ரூபாய் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார். இதனால் இவர்கள் வீட்டில் பதட்ட நிலை ஏற்பட்டுள்ளன. இவர்கள் அனைவரும் PT உஷாவின் உறவினர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது வானிலை அறிக்கை. வானம் பகலில் வெளிச்சமாகவும் இரவில் இருட்டாக இருக்கும் என்று வானத்தை எட்டி பார்த்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் 24 மணி நேரத்தில் நல்ல மழையோ கெட்ட மழையோ பெய்யக்கூடும் என்று கிளி ஜோதிடர்கள் அறிவித்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி நடக்கும் இடத்திற்கே சென்று விடுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி. சின்ன செய்திக்காக நீங்க என்ன குரல் கேட்டாலும் பேசினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 வகையான குரல்ல பேசினாங்க. திருக்குறள் தவிர வேற எது வேணாலும் பேசலாம். ஒரு மனிதனுக்கு காதல் என்பது எப்போ வரும், எங்க வரும், எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த காதல் வர வேண்டிய நேரத்தில் வரும். ராதா, நான் அவனை காதலிக்கிறேன், நம்ம காதலுக்கு யாராவது குறுக்க வந்து அவங்களை சும்மா விட மாட்டேற வசனத்தை ஒரு சில நடிகர்கள் தன்னுடைய காதலை ராதாவிடம் எப்படி வெளிப்படுத்தி இருப்பார்கள் என்று வச்சிருக்கப்பட, முதல்ல புரட்சி தலைவர் MGR அவர்கள் ராதாவை காதலித்திருந்தால் அவர் எப்படி பேசியிருப்பார். ராதா, ராதா, நான் உன்னை காதலிக்கிறேன் ராதா, நம்ம காதலுக்கு யாராவது குறுக்கே வந்தா ஆட்டோ பிடித்து ஓடிவிடலாம் ராதா, ராதா, ஐ லவ் யூ. இதே ராதாவை செவாலிய திரு சிவாஜி கணேசன் அவர்கள் காதலித்திருந்தால் அவர் எப்படி பேசியிருப்பார். ராதா, ராதா,
காதலிக்கிற ராதா அவ காதலுக்கு யாராவது குறுக்கால வந்தா பாத்ரூம் சத்தவையாவே ஓடிலாராதா. I love you. இதே ராதாவை டி ராஜேந்திரன் அவர்கள் காதலித்திருந்தால் அவர் எப்படி பேசியிருப்பாரு? அடியே ராதா, உன் தங்கச்சி பேரு தான் தீபா, அவ மேல வச்சனா காதல டீப்பா, அவ ஓடிட்டா சேப்பா, மொத்தத்துல காதலுக்கு இல்ல டாப்பா, காதலித்தேன் உன்னை தேடி, உனக்காக செலவழித்தேன் கோடி, என் நண்பனு கோடி ஜோடி, தளர்ந்தது நாடி வாயிலே பீடி, வருவாயோ என் கல்லறையை தேடி, காதலிலே தோடி வச்ச காதலிலே சொல்லிவிட்டு நாடி வளர்க்க, என் காதல் மயிரல்ல உயிர், சூரியன் தொடாமல் மலர்கள் மலரில்லை, கண்கள் கறக்காமல் காதலும் பிறப்பதில்லை, மதங்கள் சேராமல் திருமணம் நடப்பதில்லை, அன்பே நீ என்னை புரிந்தாலும் நம் காதல் என்று அழிவதில்லை, கடலிலே கேட்பது அடியோசை, வானத்திலே கேட்பது இடியோசை, ஆலயத்திலே கேட்பது மணியோசை, என் இதயத்திலே கேட்பது குரலோசை, கவிதை மலை கண்டு கண்ணியுகை கொண்டு பூவி மணக்கும் பூத்தர சென்று பூந்தவைகளே கவிஞர் மண்டு தேவி உரைப்பதை கண்டு தேன் குடிக்க வந்தேன் மண்டு கூவி செல்கிறேன் பெண்ணு, குறையாத பரிசு நம் காதலுக்கு உண்டு, ஏந்தி குட்டி போட போன மாதிரி ஊப்பண்ணாடி நான் சுத்தன, எனக்கு குள்ளா போட்டு குமாரோட கூத்தடிக்கிற, பைக்ல வரும்போது என்ன பிடிச்ச ஏமாந்தவன் தலையில பலகாரத்தை காக்க வச்சு கைத்தறுத்த கையில போட்டிருந்த பிரேஸ்லெட்டை ஏன் இருந்த பிரேஸ் சொல்லி வெறுப்பேத்தன, விச குடிச்சு அதுக்கடி காப்பாத்தன. இதே தீராஜனை கொண்டு வந்து ஒரு பாசமான டைலாக் பேச வச்சேன் அப்படின்னு, ஒரு குழந்தைக்கு பசி எடுத்தா தாய் சோறு ஊட்டுவா, ஒரு கணவனுக்கு பசி எடுத்தா பொண்டாட்டி சோறு ஊட்டுவா, நானும் என் தங்கச்சி சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு சார், 1 ரூபா இருக்குமா, 50 பைசா, 4 10 பைசா, இதுமெல்லாம் எதுக்குடா நிக்கிற, உர்ரா பைசா இல்லாட்டி உர்ரா நைசா, வரட்டுமா தங்கச்சி எக்கா, எல்லாமே பக்கா, முடிஞ்சு போச்சு உனக்கு நிக்கா, எங்கடா கலட்டி போட்ட சொக்கா. நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டிருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு லியோனி அவர்கள் வழங்கிய நகைச்சுவை பட்டிமன்றத்தை கேட்ட ரசிகர்கள், இதுவரை இந்த பலபுர நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கியது உங்கள் அபிமான மிமிகிரி செந்தில். வாய்ப்பினை படித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.